வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 19. இதய துடிப்பு தடையிட்டு நிற்க மூச்சு விடவும் மறந்து சிலையான சிந்து சிந்துவிட முற்றிலும் இதை எதிர்பாராததால் மெல்ல நடுங்க துவங்கினாள். சில நொடிகள் முழுதாக கடந்த பின்னரே தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அவனுடைய மூளையில் ஆழமாக பதிய துவங்க அதிர்ந்தவன் வேகமாக அவளை விட்டு விலகினான். முகம் முழுவதும் பதட்டத்தை தத்தெடுத்திருக்க, ஐம் சாரிடா, நான் ஏதோ ஒரு உணர்ச்சியோட வேகத்துல சத்தியமா மனசால கூட உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. பிளீஸ் என்ன மன்னிச்சிடு. தயவு செஞ்சு தப்பா மட்டும் எடுத்துக்காத. கடவுள் மேல ஆணையா இனிமே உன்கிட்ட நான் இந்த மாதிரி தப்பு செய்யவே மாட்டேன். பிளீஸ்மா, பிளீஸ் என்று பதறியவன் மேற்கொண்டு அவள் முகத்தை பார்க்கும் திராணியற்று விறுவிறுவென்ற அறையை விட்டு வெளியேறினான். அதுவரை சித்துவின் முகத்தை பார்க்க இயலாமல் தழைந்திருந்த சித்துவின் விழிகள் மெல்ல உயர்ந்து அவன் சென்ற திசையை உணர்வற்று நோக்கியது. அப்படியே வெறித்திருந்தவளின் மனதில் பல்வேறு எண்ணங்கள் அலைமோத மலமளவென்று நீர் இறங்கியது. சித்தார்த்திடம் தன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் தெரிவித்த பின் அவனுடைய அன்பும் நெருக்கமும் அதிகமாக சிந்துஜாவின் மனம் அவன் மேல் பைத்தியமாக மாறிக்கொண்டிருந்தது. ஒருபுறம் அவன் தனக்கு தாய்மானவனாக மாறி அனைத்தையும் செய்ய, மறுபுறம் அவள் மனம் அவனுக்கு சேயாக மட்டும் இல்லாமல் காதல் மயக்கத்திலும் ஆழ்ந்திருந்தது. அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் விழிகளில் ரசனையோடு பார்வையிட ஆரம்பித்தாள் பெண். ஆனாலும் அவனிடம் தன்னை வெளிப்படுத்த தயக்கமாக இருந்தது அவளுக்கு. எத்தனையோ விதங்களில் சிந்து அவளை ஆறுதல் படுத்தி இருந்தாலும் சிந்துவின் மனம் தன்னுடைய கடந்த கால கசப்பை எண்ணி அவன் அறியாமல் உள்ளுக்குள்ளே மருகிக் கொண்டுதான் இருந்தது. இயல்பான வாழ்க்கை வாழ்கிறோம் என எத்தனை முறை சாயம் பூசிக்கொண்டாலும் தாங்கள் மற்ற கணவன் மனைவி போல் தாம்பத்தியத்தில் ஒன்றி வாழவில்லையே என்கிற உறுத்தல் அவள் மனதை அவ்வப்பொழுது அரித்துக் கொண்டேதான் இருந்தது. தன் மீதும் குழந்தை மீதும் உள்ள அன்பால் தன்னை திருமணம் செய்து கொண்டு சித்து தவறிழைத்து விட்டானோ என்ற ஒரு நேரம் தவித்தாள். அவளின் வாழ்க்கையில் தான் நல்ல விதமாகவோ மோசமானதாகவோ அனைத்தும் முடிந்துவிட்டது. ஆனால் அவன் வாழ்வே ஆரம்பிக்க இல்லையே. தனக்கு வாழ்வு கொடுத்தவனின் வாழ்வை தானே அழித்துக் கொண்டிருக்கிறோமோ என்று தனக்குள் துவள ஆரம்பித்தாள் சிந்து. இதில் இன்னொரு கொடுமையாக, தன்னால் அவனுடன் இயல்பான மனைவியாக தாம்பத்தியம் நடத்த முடியுமா என்று அவளுக்கு தெரியவில்லை. அதை நினைத்து பார்த்தாலே சற்று அச்சமாகத்தான் இருந்தது. அனைத்தையும் மீறி அவள் மனதை வதைத்தது. அந்த கோணத்தில் சித்துவின் எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும்? வேறொருவன் அசிங்கப்படுத்திய மேனி என அருவருப்பு கொள்வானா என்று நினைத்து நினைத்து துடித்தாள் பாவை. அவன் மனதில் அது போன்ற எண்ணம் எதுவும் தோன்றுமா என்ற நினைவையே அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அப்படி உணர்பவனாக தெரிந்தாள் அடுத்த நிமிடம் அவனை விட்டு விலகி வேறெங்காவது தூர சென்று விடலாமா என்று கூட கண்ணீரோடு சிந்தித்தாள். சித்துவை விட்டு பிரிந்து சென்று விடலாமா என்ற எண்ணமே அவள் இதயத்தை வாள் கொண்டு அறுத்தது. இதுவரை வாழ்ந்தது எப்படியோ, இனிமேல் அவன் இல்லாமல் தன்னால் உயிர் வாழ முடியுமா என்று பெருத்த சந்தேகம் தோன்றியது. இத்தனை மனக்குழப்பங்களையும் தனக்குள் புதைத்துக் கொண்டு இதை அவனிடம் கேட்டு மேலும் மேலும் அவனுக்கு உளவியல் தொல்லைகள் கொடுக்க வேண்டாம் என்று வெளியில் மிகவும் மகிழ்ச்சியாக நடமாடிக் கொண்டிருந்தாள் சிந்து. தன் முகமாற்றத்தை வைத்து அவன் எதுவும் கண்டுபிடித்துவிடக் கூடாது என இதுபோன்ற சிந்தனைகளை பகலிலும் சித்து உறங்கிய பிறகும்தான் வைத்துக் கொள்வாள். இன்னும் ஒன்று, அவனை கண்டால் போதும் தன்னுடைய அத்தனை வேதனைகளையும் புறந்தள்ளிவிட்டு அவனுடன் மகிழ்ந்திருக்க மட்டும்தான் அவள் மனம் விரும்பும். இந்நிலையில் கிடைத்த சித்துவின் முதல் இதழ் தீண்டல் அவள் மனதை திகிலடைய செய்ததெனவோ உண்மை. அவனா தன்னிடம் இப்படி நடந்து கொள்வது என்று முதலில் அவளால் நம்பவே முடியவில்லை. அவனுடைய தீண்டல் பெண் உடலில் ஒருவித மின்சாரத்தை பாய்த்து அவளுடைய உணர்வுகளை படபடக்க செய்தது. அதில் சிக்கி தடுமாறி கொண்டிருந்த நேரத்தில் அவன் பேசிய சொற்கள் அவள் மனதை மிகவும் பலவீனமாக்கியது. வெளியே ஹாலில் உலவிக் கொண்டிருந்த சித்துவின் மனமோ அதற்கு நேர்மாறாய் தன்னுடைய செய்கையை எண்ணி வெட்கி கூசிக் கொண்டிருந்தது. என்ன மனிதன் நான்! என்னை பற்றி அவள் என்ன நினைப்பாள்? திருமணத்தின் பொழுதும் அதை தொடர்ந்த தினங்களும் அவளிடம் வீர ஆவேசமாய் வசனம் பேசிவிட்டு இன்று அதனை தகர்த்தெறியும் விதமாக இப்படி தவறாக நடந்து கொண்டேனே. அவள் மனம் எப்படி துடித்திருக்கும்! இனி எதிர்காலத்தில் அவள் எப்படி என்னை நம்புவாள்? மிகவும் தரம் தாழ்ந்து போனேனே. சிரமப்பட்டு மீட்டுக் கொண்டு வந்த அவளின் சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் ஒரே நிமிடத்தில் அழித்து விட்டேனே. எங்கிருந்து எனக்கு அப்படி ஒரு உணர்வு தோன்றி அவளை தீண்ட செய்தது?
என்று டென்ஷனாக தலைமுடியை அழுந்த கோதினான். தன் செய்கையை ஜீரணிக்க முடியாமல் ஆவேசத்தில் கை முஷ்டிகளை இறுக்கி சுவற்றில் குத்தியவன் கண்களை மூடி அதில் அப்படியே தலை சாய்த்து நின்றான். சிந்து வேறு அறையின் உள்ளே எப்படி தவித்துக் கொண்டிருக்கிறாளோ தெரியவில்லையே என்று கவலையுடன் அறையின் புறம் திரும்பியவனின் கால்கள் உள்ளே செல்ல தேங்கி நின்றது. இதழ்களை கடித்து தன் நெஞ்சை நீவி ஆசுவாசப்படுத்திக் கொண்டவன் கைவிரல்களை இறுக்கியபடி தவிப்புடன் அறையின் உள்ளே சென்றான். அங்கே அவள் படுத்திருந்த கோலம் அவன் இதயத்தை கசக்கி பிழிந்து வேதனையடைய செய்தது. உடலை குறுக்கிக் கொண்டு படுத்திருந்தவளின் இமைகள் மூடி இருக்க விழிகளில் நிற்காமல் நீர் கசிந்து வெளியேறி கொண்டிருந்தது. அதை கண்டு தன் மீதே வெறுப்பு தோன்ற மெல்ல தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் அவள் முன் சென்று எவ்வித செயலுமின்றி அப்படியே அமைதியாக நின்றான். சித்துவின் வரவை அவள் உணர்ந்தாளா இல்லையா என்று தெரியவில்லை. எந்த அசைவும் இல்லாமல் அதே நிலையில் படுத்திருந்தாள். லேசாக பெருமூச்செறிந்தவன் அவளிடம் தரையில் மண்டியிட்டு, சிந்துமா என்ற மெல்லிய குரலில் அழைத்தான். அவன் குரலில் வேகமாக விழிகளை திறந்தவள் மெதுவாக இமைகளை கீழ் இறக்கினாள். பிளீஸ் ராமா, என்ன மன்னிச்சிடு. இனி நிச்சயமா இந்த மாதிரி ஒரு தப்ப நான் எப்போதும் செய்ய மாட்டேன். ஆனா என் மேல உள்ள நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத பிளீஸ் என்று தவிப்புடன் கெஞ்சினான் சித்து. அவனுடைய வார்த்தைகள் மீண்டும் நெஞ்சில் வலியை ஏற்படுத்த சிந்துவின் விழிகளில் வழியும் நீரின் வேகம் அதிகரித்தது. அதை கண்டு துணுக்குற்றவன், சிந்து பிளீஸ் 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 தயவு செஞ்சு அழாதரா, நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் என்று துடித்தான். உங்களுக்கு என்ன பிடிக்கல? அடுத்தவனால சீரழிக்கப்பட்டவனு என்ன பரபரப்பாதானே உணர்றீங்க என திக்கி திணறி இதழ்கள் துடிக்க பேசியவள் முகத்தை தலையணையில் மறைத்து வெடித்து அழ ஆரம்பித்தாள். சிந்துவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள இயலாதவன் போல் மூளை மரத்து போய் மண்டையிட்டு அமர்ந்திருந்தவனுக்கு மெல்ல அவளுடைய வேதனைகள் லேசாக புரிய ஆரம்பித்தது. இன்னமும் அவளுடைய மனநிலை அவனுக்கு முழுதாக புரியவில்லைதான். இதற்கு என்ன அர்த்தம்? இவள் மனம் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டதா, இல்லை நான் அருவருப்பு அடைவேன் என்ற நீ மட்டும் வருந்துகிறாளா என்று குழம்பினான். நிமிர்ந்தவன் பார்வையில் அவள் முதுகு குலுங்குவது விழுந்தது. தன் குற்ற உணர்வு சற்றே குறைய மெல்ல எழுந்து கட்டிலில் அவள் அருகே அமர்ந்தான் சித்து. ஏய் திரும்பு என்று அவளை திருப்பினான். திரும்ப மறுத்து வீம்பு பிடித்தவளிடமிருந்து மாட்டு என்கின்ற குரல் மட்டும் பிடிவாதமாக வெளிவந்தது. இதயம் இன்னும் லேசாகி இதழ்களின் புன்னகை பூத்தது. ரொம்பவே சிக்கலான விஷயம்தான். தற்பொழுது இதை எப்படி சரி செய்வது என யோசித்தான். ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. இருவரின் மனமும் தங்கள் உறவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. ஆனால் எப்படி? நான் இதுபோலெல்லாம் எண்ணி பார்த்ததில்லையே. இவள் என்னவள் என்கிற உரிமை அடிமனதில் வேரூன்றிக் கொண்டே இருந்ததோ? அப்படித்தான் இருக்கும். அதுபோல்தான் இவளுடைய மனமும் என்னை நேசித்திருக்கிறது. இதை இருவேறு கோணங்களில் இருவருமே தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். இந்த உறவை இவள் விரும்ப மாட்டாள் என நானும், இவளுடைய கடந்த காலத்தை எண்ணி நான் தயங்குகிறேன் என இவளும் நினைத்திருந்திருக்கிறோம் என்று இடவளமாய் தலையை அசைத்தவனுக்கு மனதில் இனம் புரியா நிம்மதி பிறந்தது. தன் விரல்களை பதற்றமாக சொடுக்கெடுத்தபடி சிந்துவை திரும்பி பார்த்தான் அவன். அவளிடம் எந்த அசைவும் இல்லை. ஒருவேளை தூங்கிவிட்டாளா என இதழ் கடித்தவன் சிந்து என்றழைத்து அவள் தோளை தொட்டான். பதில் அளிக்கவில்லை என்றாலும் மெல்லமாக மூக்கை உறிஞ்சியதில் அவள் தூங்கவில்லை என்பது புரிந்து போனது. நிம்மதி பெருமூச்சு விட்டவன், கண்ணம்மா, ஏற்கனவே எனக்கு ஏக டென்ஷனா இருக்கு. இதுல நீ வேற அப்படி இருந்தனா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல என்று புலம்பினான். அதற்கும் அவளிடம் பதில் இல்லை என்றதும் அவனுக்கு கடுப்புதான் வந்தது. ஏய் இப்பார், நீ திரும்பவும் வேணா பதில சொல்ல வேணாம். ஆனா நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு நீ தூங்கு. நீ கற்பனை பண்ணிட்டு இருக்குது தவிக்கிறது போலலாம் என் மனசுல எதுவும் இல்ல. முதல்ல நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. அப்புறம் என சற்று நிறுத்தியவன், இதுவரை அதாவது கொஞ்சம் முன்னாடி வர என் மனசு இந்த மாதிரி விஷயங்களை நாடுமோ இல்லனா நாடுதோன்னு நினைச்சலாம். எனக்கு அந்த சிந்தனையே இல்ல, அது தோணுனதும் இல்ல. இந்த மாதிரி உணர்வுகள் ஏன் எனக்குள்ள உதிக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நிமிஷம் ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. அது இந்த உணர்வு உன்கிட்ட மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. அதனால நீ எனக்கு சகல விதத்திலயும் மனைவியா இருக்க விரும்பினா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா வற்புறுத்த மாட்டேன். இன்னொன்னு, என் மனசுல எந்த அருவருப்பும் இல்ல. என்னை பொறுத்தவரை தருண் எனக்கு பிறந்தவன் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உனக்காக தான் தயங்கினேனே தவிர வேற எந்த எண்ணமும் இல்ல.
எந்தவித தயக்கமும் இல்லாம உனக்கேன்னு இதுல முழு சம்மதம் தோணுதோ அன்னைக்கு அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன். குட் நைட் என்று சித்தார்த் எழுந்து செல்ல அவன் அறை வாயிலை தாண்டும் முன்னர் சிந்துஜா வேகமாக சென்று அவனை பின்னிருந்து இறுக அணைத்திருந்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.